பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆயுசு நாட்கள் கூட கர்த்தர் ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவாராக, ஏற்ற சகாயராக இருந்து கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 1 வசனம். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாவீது தனக்கு ஒத்தாசையாக, தனக்கு சகாயத்திற்காக அவர் பார்த்த ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், சவுலினால் ஏற்பட்டதான பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், தன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாக எழும்பி நின்ற சத்ரு சேனைகளுக்கு அவர் தப்பி ஒவ்வொரு இடங்களிலும் அவரை கர்த்தர் பாதுகாத்தார் என்றால் அவர் பார்த்த ஒரே இடம் பரலோகத்தின் தேவனுடைய முகத்தை அவர் நோக்கி பார்த்தார். ஆமேன். எந்த இடத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டுமோ அந்த இடத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நமக்கு சகாயம் உண்டாகும். ஆமேன், அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். இந்த காலை வேளையிலே இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆமேன், அல்லேலூயா, நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய கண்கள் ஒத்தாசை அனுப்புகிற அந்த தெய்வத்தை நோக்கி பார்க்கட்டும். சகாயம் செய்கிற அந்த கரத்தை நோக்கி பார்க்கட்டுமே. உலக மனுஷனுடைய சகாயங்களை தேடி தேடி பார்த்து ஒருவேளை சோர்ந்து போய் வெட்கப்பட்டு ஒன்றுமே கிடைக்காதபடி இருக்கிறதான சூழ்நிலைகள் இருக்கலாம் வாழ்க்கையிலே. ஆனால் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் யாருமே வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. உலகம் நம்மை வெட்கப்படுத்தலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அவரை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு அனுபவம், சாதா பார்க்கிற அனுபவம் அல்ல, ஏறெடுத்து நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கிற அனுபவம். ஆமேன், அல்லேலூயா. கண்களை உயர்த்தி தேவ சமூகத்துக்கு நேராக நாம் பார்க்கும்போது அந்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நமக்கு ஏற்ற சகாயராக இருப்பார். பரிசுத்த வேதாகமத்திலே அநேக தேவ மனிதர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கண்டிருக்கிறாங்க. ஆமேன், அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது 18:2 நாம் வாசிக்கும்போது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். இங்கே ஆபிரகாமுடைய கூடாரத்திலே 3 புருஷர்கள் வருகிறாங்க. அல்லேலூயா. எதிரே நிற்கிறாங்க. அவன் தெரியல, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது தான் அதை பார்க்க அவனுடைய கண்கள் உயரத்திலே பார்க்க தொடங்கினது. அல்லேலூயா. ஒரு உன்னதமான பார்வை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் வேண்டும். ஆமேன். ஒரு உயரமான ஒரு பார்வை, ஒரு ஷார்ட் மைண்டு கிடையாது, ஒரு ஷார்ட் சைட்டு கிடையாது, ஒரு லாங் சைட்டு நமக்கு எப்போதுமே வேண்டும். நம்முடைய பார்வைகள் எப்போதுமே விசாலமாக இருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய சமூகத்தை பார்க்கும்போது இங்கே ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். 3 புருஷர்களை கண்டான். ஆமேன், அல்லேலூயா. எதற்கு வந்தாங்க தெரியுமா? 3 பேரும். அல்லேலூயா. ஆபிரகாம் சாராள் தம்பதிகளை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமேன். அதனுடைய 10வது வசனத்திலே பார்க்கும்போது, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னதத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமேன், அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆமேன், அல்லேலூயா. இங்கே கண்களை ஏறெடுத்து பார்த்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே 3 புருஷர்களை காண்கிறார். 3 பேர் நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆமேன், அல்லேலூயா, அவர்கள் அறிவித்த நற்செய்தியின் பலனாகத்தான் ஆபிரகாம் சாராவுக்கு ஒரு ஈசாக்கு ஏற்ற காலத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு தேவை, ஒரு
ஒரு கர்த்தருடைய சுதந்திரத்திற்காக ஆமேன் ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஆமேன். அந்த சுதந்திரத்திற்காக எங்கெல்லாமோ பார்த்து பார்த்து தோற்று போய் வெட்கப்பட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம பார்வை சற்று வித்தியாசமாக இருக்கட்டுமே. நம்முடைய பார்வை உன்னதத்துக்கு நேராக நம்முடைய பார்வை அமையட்டும் ஆமேன். அன்றைக்கு ஆபிரகாமை தேடி வந்த 3 புருஷர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் தேடி வர அவர்கள் காத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எதிரே தான் நிற்பாங்க, ஆனால் நம்ம பார்வை தான் சரியில்லை. அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம வீட்டு வாசலில் வந்திருக்கிறவர்களை பார்க்கிறதை விட நம்ம தூரத்தில் எங்கேருந்து சகாயம் வரும் என்று பார்க்கிற பார்வைகளை விட்டுவிட்டு நமக்கு கர்த்தர் தருகிறதான அந்த உன்னதத்தின் பார்வை நமக்கு வரட்டுமே. நம்முடைய பார்வை கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்த கர்த்தர் இன்று உங்கள் குடும்பத்திலேயும் அற்புதங்களை செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? அன்பான தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் ஈசாக்கு வசனங்களை நான் வாசிக்க விரும்பவில்லை. ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் 63வது வசனம் என்று நினைக்கிறேன். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அது ரெபேக்காள் வருகிறதை பார்க்கிறான். ஆமேன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தியானம் பண்ணி கொண்டிருந்த ஈசாக்குக்கு அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு ரெபேக்காள் அவன் கண்களுக்கு தென்படுகிறார். ஒரு ஆசீர்வாதம். ஆமேன் ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக ஹல்லேலூயா ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் கண்கள் நமக்கு சகாயம் தருகிற சகாயருடைய கரத்தை நோக்கி உன்னதத்திற்கு நேராக நம்முடைய பார்வை திரும்பட்டும். இத்தனை நாட்கள் எங்கெங்கேயோ தேடி இருப்பீங்க, எங்கெங்கேயோ அலைஞ்சிருப்பீங்க. பார்வைகள் பல பக்கங்களில் சிதறி இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே நம்முடைய பார்வை ஆமேன் ஹல்லேலூயா அந்த உன்னதத்திற்கு நேராக இருக்கட்டும். அந்த ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தருக்கு நேராக பார்வை இருக்கட்டும். ஆமேன் ஹல்லேலூயா. ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு ரெபேக்காளை காண்கிறான். ஆமேன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை பார்க்கிறாள். ஆமேன். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆமேன். நம்முடைய கண்கள் இன்றைக்கு ஏறெடுத்து பார்க்க வேண்டிய இடத்தை பார்க்கும்போது ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நம்முடைய கண்களுக்கு மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்மளால் பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் ஏன் பார்க்க முடியலை தெரியுமா? நம்ம உலகத்தை பார்த்து 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 தளர்ந்து போய் சோர்ந்து போய் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு இருக்கிற அனுபவங்கள் உண்டு. ஒன்றுமே நடக்கலை என்று நம்ம ஏங்கி ஐயோ எதுவுமே சரியாகலையே, எதுவுமே வாழ்க்கையில் செட் ஆகலையே என்று நினைத்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறதை விட்டுவிட்டு இந்த காலை வேளையிலே நம்முடைய கண்கள் அல்லேலூயா நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக பார்க்கட்டும். ஆமீன். ஈசாக்கு கண்களை ஏறெடுத்த போது ரெபேக்காளை காண்கிறான். ரெபேக்கா தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஈசாக்கை காண்கிறாள். எவ்வளவு மகிமையான ஆசீர்வாதம். ஆமீன். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கட்டும். ஆமீன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய கண்கள் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய 2வது வசனத்திலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆமேன். ஹல்லேலூயா. தள்ளாடுகிற கால்களை கர்த்தர் தள்ளாட விடமாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ஒவ்வொரு இடங்களிலேயும் பிதாவை நோக்கி தன்னுடைய கண்களை ஏறெடுத்ததாக நாம் வசனத்திலே வாசிக்க முடியும். வானத்துக்கு நேராக அவர் கண்களை ஏறெடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்திருக்கிறார். அப்படியானால் இந்த காலை வேளையிலே நம்முடைய கண்கள் ஹல்லேலூயா ஏறெடுத்து பார்த்தால் ஆசீர்வாதம், ஏறெடுத்து பார்த்தால் விடுதலை, ஏறெடுத்து பார்த்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் ஏற்ற துணைகளை ஏற்படுத்தி தருவார். ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காள், ரெபேக்காளுக்கு ஒரு ஈசாக்கு. கண்களை ஏறெடுத்து பார்த்தாங்க, ஒருவர் கண்டு கொண்டார்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆபிரகாம் சாராள் தம்பதிக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது 3 புருஷர்கள் வந்து ஒரு நற்செய்தி அறிவிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று. ஆமேன். நம்முடைய கண்கள் உலகத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய பார்வை சற்று வித்தியாசமாக நம்மை சிருஷ்டித்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய முற்பிதாக்களுக்கு அற்புதங்களை செய்த தெய்வம், முற்பிதாக்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க.
அவர்கள் அற்புதத்தை கண்டு கொண்டார்கள். ஏறெடுத்து பார்த்த ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கண்டு கொண்டார்கள். அதே மாதிரி இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, நாமும் நம்முடைய கண்களை ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுப்போம். நமக்கு சகாயம் அவரிடத்திலிருந்து கண்டிப்பாக வரும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த கர்த்தர் ஹல்லேலூயா நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்மளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா அவர் ஒத்தாசை அனுப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் அந்த பர்வதத்திற்கு நேராக பார்க்கட்டும். ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நல்ல வார்த்தையை தந்தீரும், அதற்காக உண்மை நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்திற்கு நேராக எங்கள் கண்கள் திரும்பட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் உலகத்தை பார்த்து, உலக மனிதர்களை பார்த்து ஏமாந்து போய் ஆண்டவரே இருக்கிற அனுபவத்தில் ஆண்டவரே ஏதாவது தேவ பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு அவர்களுடைய பார்வை ஆண்டவரே உம்முடைய பக்கமாக திரும்பட்டும் தகப்பனே. ஆண்டவரே, அது உன்னதத்திற்கு நேராக தங்கள் பார்வைகளை திருப்பட்டும். உன்னதத்தில் இருக்கிற தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை சந்தித்து ஒத்தாசை அனுப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாச அறிக்கை இடும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கர்த்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா உறுதிப்படுத்துவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்யட்டும். கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.